Praise the Lord, hallelujah. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை வாழ்த்துகிறோம் தகப்பனே, உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய எல்லா கனத்தையும் எல்லா ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். மகிமையான தேவனே, உம்மை துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை துதிக்கிறோம். எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை எங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவரே தண்ணீரை போல ஊற்றினவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்து எங்களுக்காக யாவையும் செய்கிற, எங்களுக்காக திறப்பில் நின்று போராடுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சதா காலங்களிலும் எங்களை நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஜீவனை மரணத்திற்கு தப்புவித்து எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி நடத்துகிற எங்கள் அன்பின் பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவங்களின் ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற எங்கள் தேவன், எங்களை ஆராய்ந்து பார்க்கிற எங்கள் தேவன், எங்களை பலப்படுத்துகிற எங்கள் தேவன், எங்களை கிருபையாய் ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் தேவன், எங்கள் பலவீனங்களில் எங்களுக்காக பலப்படுத்தும்படியாய் போராடுகிற எங்கள் தேவன், மன்றாடுகிற எங்கள் தேவன், நீர் ஒருவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் கரம் பிடித்து நடத்துகிற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவாகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவாகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயங்களின் ராஜாவாகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் நன்மைகளையும் எங்களுக்கு அருளி செய்து எங்களை எப்பொழுதும் கிருபையாலே சூழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ராஜரீக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளில் கூட எங்கள் தேவனாகிய கர்த்தர்
உம்முடைய கிருபையின்படி உம்முடைய இரக்கத்தின்படி எங்களை நடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்ல பிதாவே, ஆமென். அந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்தி வணங்கி உங்களை வரவேற்கிறேன். 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் மேலானது. இந்த நாளை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இதிலே மகிழ்ந்து களி கூறும்படி தேவன் விரும்புகிறார். அதை அப்படியே செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை தான் இன்னும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வசனத்தை வாசிக்கிறேன். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். பிரியமானவர்களே, வருத்தம் எப்படி வருகிறது என்று கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்தோம். அதே போலவே கவலை இல்லையா என்கிற கவலையை குறித்து நாம் சில நாட்கள் சிந்தித்தோம். இப்பொழுது உதவி என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் அருமையான ஒரு சம்பவத்தை சிந்தித்தோம். விண்ணப்பங்களினாலே உதவி செய்யுங்கள் என்று பவுல் தன்னுடைய நிருபங்களிலே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை நாம் வாசித்து சிந்தித்தோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த உதவி செய்கிற ஒரு மகிமையான நன்மைகளை தேவன் நமக்கு அருளும்படியாய் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே பவுல் இப்படியாய் குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யாராவது எடுத்திருந்தால் நீங்கள் வாசிக்கலாம், இல்லைன்னா நானே வாசிக்கிறேன். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாகாமல் எவ்விதத்தினாலேயும் உங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அனுக்கிரக காலத்திலே எனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே எனக்கு உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் அனுக்கிரக காலத்திலே. இந்த காலம் நமக்கு ஒரு
அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலத்தை அநேகர் புரிந்து கொள்வது இல்லை. இந்த அனுக்கிரக காலத்தை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்வார்களானால் அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான காரியமாக இருக்கும். அனுக்கிரக காலத்திலே நாம் சத்தியங்களை விளங்கிக் கொள்ளவும் சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை பெறவும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அனுக்கிரக காலம் என்பது ஒரு விசேஷமான இந்த அனுக்கிரக காலத்தில் தேவன் நமக்கு சகாயம் செய்கிறார். இது ஒரு அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலம் என்பது என்னவென்றால், தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த இரக்கத்தை பெறுகிற காலம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிற காலம். இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது, நீங்கள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் நீங்கள் தேடி படிப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு வித்தியாசமான காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாமினிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தெரியாமல் ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். ஆகவே நான் சோதோம் கொமோராவுக்கு போகிறேன். அந்த பட்டணத்தினுடைய பாவம் வானத்திற்கு எட்டினர். ஆகவே இந்த பாவங்கள் வானத்திற்கு எட்டினபடியினால் நான் அந்த பட்டணங்களை நிக்கிரகம் செய்ய போகிறேன் என்று ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் லோத்துவுக்காக திறப்பிலே நிற்கிறார். 50 நீதிமான்கள் இருந்தால் இதுதான் அனுக்கிரக காலத்திலே செவி கொடு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 50 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பதில்லை என்று சொல்லுகிறார். இது அனுக்கிரக காலம். அடுத்து மறுபடியும் போய் 45 நீதிமான்கள் இருந்தார், 40 நீதிமான்கள் இருந்தார். பாருங்க, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சிக்கிட்டே வந்து கடைசியா 10 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிறகு அவர் புறப்பட்டு லோத்துவினுடைய வீட்டுக்கு வருகிறார். ஏன் லோத்து வீட்டுக்கு வருகிறார்? கர்த்தர் லோத்துடைய வீட்டின் மேலே ஒரு அனுக்கிரகத்தை வைத்திருந்தார். அந்த அனுக்கிரகத்தை லோத்தின் மேலே கர்த்தர் வைத்திருந்ததினாலே அங்கே அவன் வீட்டை தேடி கர்த்தர் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த அனுக்கிரக காலம் லோத்துவுக்கு கொடுக்கப்பட்டு அந்த அனுக்கிரக காலத்தில் லோத்து தன்னுடைய குடும்பம் முழுவதையும் ரட்சிக்க தீர்மானித்து இருக்கிறார். தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளுக்கும் மாப்பிள்ளைகளை அந்த பட்டணத்தில் பார்த்திருக்கிறார். இந்த லோத்து தன்னுடைய எதிர்காலத்தில் மருமகன்களாய் வரப்போகிறவங்களுக்கு போய் சொல்றாரு, இந்த பாவம் பரலோகத்துக்கு எட்டிடுச்சு, நாளைக்கு கர்த்தர் இந்த பட்டணங்களை எல்லாம் அக்கினியினால் அழிக்க போகிறார். அதனால நீங்க வாங்க, எங்களோட வந்துருங்க, நாம் தப்பி போகலாம் என்று கூப்பிடுகிறார். அவர்கள் ஏளனமாக நக்கலாக இவளை பார்த்து சிரிக்கிறார்கள். முடியாது என்று சொல்லிவிடுகிறார்.
அந்த பட்டணத்துடைய பாவம் பெருகி போனது என்கிற வார்த்தை என்னவென்றால் ஹோமோசெக்ஸ் அந்த பட்டணத்திலே இருந்து. அந்த பட்டணத்துக்கு எந்த ஆண்கள் வந்தாலும், பெண்களை தொடமாட்டாங்க, ஆண்கள் வந்தாலும் அவர்களை பிடித்து அவர்களோட சயனிக்கிறது அந்த பட்டணத்தில் இருக்கிறவுடைய வழக்கம். லோத்து எவ்வளவோ சொல்றார், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள கொடுக்கிறேன், ஆனாலும் கேட்கல. பரதேசியாய் வந்த நீயா எங்களுக்கு அறிவுரை சொல்ற, புத்திமதி சொல்றேன்னு அவன் எதிர்க்கிறான். இப்போ கூட நம்ம குடியிருக்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, இந்த ஊர்ல சொந்த வீடு வாசலை வச்சிருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஊரை விட்டு ஊரை வந்த உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா எனக்கு எவ்வளோ திமிரு இருக்குன்னு பேசுவாங்க. என்ன பேசியிருக்கிறாங்க? நான் பழைய வீட்டில் இருக்கும்போது அவங்களும் ஊரை விட்டு ஊரை வந்தவங்க தான். யாரும் இங்க அப்படியே பிறந்து பூர்வீகமா இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பேர் இல்லை, இருக்கிறாங்க. இப்படி பேசுகிற வழக்கம் உலகத்தில் உண்டு. அப்படிதான் லோத்துவை பேசினார். ஆனால் லோத்துவோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தாமதித்து கொண்டிருந்தார். அவன் வீட்டுக்கு போன இந்த 2 தூதர்களும் லோத்துவை ஒரு கையில, அவன் மனைவியை ஒரு கையில பிடித்து கொண்டார். அவங்க 2 பெண் பிள்ளைகளையும் ஒரு தூதன் வலது கையில ஒரு பெண்ணையும் இடது கையில ஒரு பெண்ணையும் பிடித்து பட்டணத்தை விட்டு வெகு தூரம் பொழுது விடுவதற்குள்ளே கொண்டு வருகிறார். பொழுது அருணோதயம் தோன்றுகிற அந்த நேரத்திலே மலைக்கு போகும்படி அந்த தூதர்கள் சொல்லுகிறார். அவன் போக யோசிக்கிறான். அது நடக்கிறதுக்கு முன்னாடியே லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிட்டு. இன்னைக்கும் போய் வரவங்கெல்லாம் சொல்றாங்க உப்பு தூண் இருக்குது. ஒரு பெண்ணை போலவே அந்த உப்பு தூண் இருக்கு. எங்க தொட்டு உப்பு எடுத்தாலும் அடுத்த நிமிஷமே அந்த உப்பு வளர்ந்துருதுன்னு சொல்றாங்க. நான் போய் பார்க்கல. கத்தருக்கு சித்தமான வாய்ப்பு இருந்தா பார்ப்போம். நல்லா நாங்க கவனிக்கலாம் பிரியமானவர்களே. அந்த சமயத்திலே தான் லோத்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான் பாருங்க. உமது கண்களில் 19வது வசனம், எனக்கு உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. இதுதான் அனுக்கிரகம். அனுக்கிரக காலத்திலே எனக்கு நீங்க கிருபை கொடுத்திருக்கிறீங்களே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். அனுக்கிரக காலத்தை எனக்கு பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியும். தீண்டு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றோம். இவனும் இந்த ஆலோசனை தான் சொல்றோம். நான் மலை ஏறி போறதுக்குள்ள இவ்வளவு தூரம் காப்பாற்றி கொண்டு வந்த கர்த்தருக்கு மலையேற வைக்கிறது பெரிய கஷ்டமா? அவருக்கு கஷ்டம் இல்லை. ஆனா இவன் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றான். அடுத்து பாருங்க, இதோ அந்த ஊர் இருக்கிறது. அந்த ஊர் இருக்கிறது பக்கத்துல ஒரு சின்ன ஊர். அந்த ஊர் இருக்கிறது. நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும். அது சின்ன ஊர் தானே. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் சொல்லியிருக்கிறோம். சின்ன பாவம் தானே, இதுக்கெல்லாமா ஆண்டவர் தண்டிப்பார்? சின்ன காரியம் தானே, இதுல கூட பொறுமை இருக்காத? சின்ன காரியம். அன்பானவர்களே, சிறு துளிதான் பெரு வெள்ளமா மாறும். நம்முடைய பார்வைக்கு எதெல்லாம் சின்ன காரியம் தோணுதோ அப்ப நம்ம இடறோம்னு அர்த்தம். நம்ம அநேக விஷயங்கள்ல தவறுகிறோம் என்ற அர்த்தம். அநேக காரியங்கள்ல நாம் இடறுவதற்கான காரியங்கள்
சின்ன காரியம்தானே என்று அதோட சமரசம் செய்து கொள்ளுகிறோம். சின்ன காரியம் என்று ஒரு காரியத்திலே நாம் சமரசமாகிவிட்டால் பெரிய காரியமாய் வந்தாலும் அதோட சமரசமாகிவிடும். சின்ன காரியம் தானே, பரவாயில்லைங்க, இந்த ஒரு விஷயம் தானுங்களாங்க, மன்னிச்சுக்கிடுங்களாங்க, மன்னிக்கலாம், ஒரு விஷயம்தான், சின்ன விஷயம்தான். ஆனா சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய காரியத்தை மாற்றுதுன்னு பாருங்க. ஒரு சின்ன விஷயம்தான் மாற்றுதா இல்லையே? மாற்று. ஆகவேதான் சின்ன ஊர் தானே என்று சொன்ன உடனே அந்த தேவ மனுஷர்கள் சொல்றாங்க, அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுக்கிரகம் என்றால் கன்சர்னிங். இந்த விஷயத்திலும் நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். அழகா சொல்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And he said unto him, see, I have accepted thee concerning this thing also, that I will not overthrow this city for the which thou hast spoken. அழகா சொல்லு. இந்த விஷயத்தில் உனக்கு கன்சர்னிங், அனுக்கிரகம் பண்ணினேன், உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு நன்மை செய்கிறேன். ஓ நிமித்தமா அந்த சின்ன பட்டணத்தை அழிக்க மாட்டேன், அந்த சின்ன ஊரை அழிக்க மாட்டேன், தப்பிச்சுக்கு. பாருங்க 22வது வசனம், தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கும், நீ அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் என்னப்படும். இதே காரியத்தை மலைக்கு நான் ஓடி போக எனக்கு பலன் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு லோத்து சொல்லியிருந்தா குடும்பத்தோடு மலைக்கு கொண்டு போயிருப்பார். மனைவி பூத்துனாய் இருக்க மாட்டா, அவனுடைய பிள்ளைகள் இடறி இருக்க மாட்டாங்க. சின்ன காரியத்தில் தாங்க இடறல்கள் வருகிறது, தடைகள் வருகிறது, நம்முடைய நன்மைகள் நமக்கு தடை பண்ணுகிறது. அழகா வேதம் சொல்லுது, எரேமியா 5:25, உங்கள் பாவங்களே இவைகளை விலக்கி உங்களுக்கு நான் வரவேண்டிய நன்மையை வர வட்டாதிருக்கிறது என்று சொல்லு. சின்ன காரியத்தில் கூட நம்ம யோசிக்கணும். ஒரு சின்ன முள்ளு தான் காலில் குத்தனா எவ்வளோ வலிக்குன்னு பாருங்க. நான் டெய்லியும் மாடியில் வாக்கிங் போவேன், செருப்பு இல்லாமல் நடப்பேன். நேற்று அப்படி நடக்கும்போது ஒரு கல் என் காலில் இருக்கிற ஆணியில் பட்டுடுச்சு. அந்த வலி பயங்கரமாக இருந்தது. சின்ன கல் தான், அதை குத்தின உடனே அவ்வளோ வலிக்குது. சின்னதாங்க நம்முடைய மனதை வலிக்க வைக்கிறது, வாழ்க்கையை வலிக்க வைக்கிறது, மற்றவர்களை வலிக்க வைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நிறைய கேட்டிருக்கிறேன், அவங்க செய்யறதெல்லாம் செஞ்சிருவாங்க, நம்ம ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா என்னை ஹேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எங்க எல்சா சொல்லுது, என்னை ரொம்ப ஹேட் பண்றீங்கன்னு அவன் துண்டு இருக்குது. அப்போ அதுக்கு தெரியுது பாருங்க, நம்ம சொல்றது அவளுக்கு துக்கமா இருக்கு, அவ செய்யறது அவளுக்கு தெரியல. அதை கண்டிச்சோம்னா என்னை ரொம்ப ஹேட் பண்றீங்கன்னு சொல்றான். இன்னைக்கு நமக்கு வலிக்காம பாதிப்பில்லாம நம்ம ஆஹா ஓஹோன்னு வாழலாம் நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபூலிஷ். வலிகளை தாங்குவதும் வேதனைகளை தாங்குவதும் மிகுந்த நன்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குது.
கர்ப்ப வேதனை படாதவளேன்னு பைபிள் சொல்லுது. கர்ப்ப வேதனை படணும். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தலைவியும் பிள்ளைகளும் கர்ப்ப வேதனை வரணும். அது வந்தாதான் அந்த அனுக்கிரக காலத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். தேவன் நமக்கு செய்திருக்கிற உதவிகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அழகா சொல்றார், தெளிவா சொல்றார். Yes, thee escape thither, for I cannot do anything till thou become thither. Therefore the name of the city was called Zohar. அது ஜோஹார்னு இருக்குது ஆங்கிலம். இந்த விஷயத்திலே நான் உனக்கு கன்சர்னிங் கொடுத்திருக்கிறேன், அனுகிரகம் பண்ணி இருக்கிறேன், உதவி செய்கிறேன், தப்பித்துக்கொள். அப்போ லோத்துடைய ஜபத்தை கேட்டாரா இல்லையா? அந்த விஷயத்தில் ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தாரா இல்லையா? சில காரியங்களை நம்ம கேட்டு ஆண்டவர் கொடுத்துடுறார், பிறகு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே. நீ கேட்டுதானே கொடுத்திருக்கிறார், தடுத்து எப்படி நிறுத்துவார்? பிறகு அங்க விபரீதமான காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி ஆதியாகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரரையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, தெளிவா. ஆபிரகாம் வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் அவன் மனைவியை தன் மனைவியாக்கி கொள்ள நினைத்த அபிமெலேக்கையும் அங்கே ஆண்டவர் வாதித்தார், பிள்ளை பெறாதபடிக்கு. பிறகு ஆபிரகாம் வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவர்களை குணமாக்கி அனுக்கிரகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. அவங்க மேல ஒரு தயவை கர்த்தர் வைக்கிறார். அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார். நம்ம வேண்டிக் கொண்டதற்கு பதில் கிடைக்கிறது தான் அனுக்கிரகம். அதுதான் உதவி, ஜப உதவி. அப்படி அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே, அதாவது உன்னை காப்பாற்ற வேண்டிய நாளிலே உன்னை காப்பாற்றினேன். அதுதான் உதவி. தக்க சமயத்திலே ஒருவருக்கு நாம் செய்கிற அந்த உதவி சின்னதா இருந்தாலும் உலகத்திலே பெரிதாக சொல்லப்படும். திருக்குறள்ல இப்படி ஒன்று இருக்குது, காலத்தால் செய்த உதவி சிறிதியனினும் ஞானத்தில் மா பெரிது. காலத்தில் நம்ம செய்கிற ஒரு சின்ன உதவி, தட் இஸ் ஒன் ஆஃப் த அனுக்கிரகம், கன்சர்னிங். அந்த சின்ன உதவி அங்க பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஆபிரகாம் தன் மனைவியை கெடுக்க நினைத்த அவனை கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். உன் மனைவி என்று ஏன் சொல்லவில்லை என்று அபிமெலேக்கு கடிந்து கொள்ளுகிறான். அவள் எனக்கு சகோதரி தான், உறவுப்படி சகோதரி தான். ஆனாலும் என்னை கொன்று போட்டு என் மனைவியை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சகோதரி என்று சொல்ல சொன்னேன். பிறகு ஆபிரகாம் ஜெபிக்கிறான். அந்த வீட்டில் எல்லாரும் பிள்ளை பெறும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே மாதிரி ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எலியாசார் தனக்குள்ளே ஒரு ஜபத்தை செய்கிறார். என்ன?
நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். வாய் திறந்து சொல்லல, தனக்குள்ளே சொல்லிக்கும். கர்த்தர் அதை அங்கீகரித்து நம்ம இருதயத்தில் பேசிக்கிறத, இருதயத்தில் முறுமுறுக்கிறத, இருதயத்தில் நாம் சிந்திக்கிறத தூரத்தில் இருந்து கர்த்தர் அறிகிறார். நமக்கு என்னது தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு அனுகிரக காலத்தில் நாம் இருக்கிறோம். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம். அநேக நேரங்களில் வேதத்தை படிக்க நமக்கு நேரம் இருக்கும், ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஜெபிக்க நேரம் இருக்கும், நாளைக்கு பார்த்துக்கலாம். உபவாசிக்க நேரம் இருக்கும், அடுத்த நாள் வச்சுக்கலாம். இப்படி அந்த அனுகிரக அந்த நாளை, அந்த ரட்சணிய நாளை நாம் தள்ளி போடுகிறோமே, அதுதான் நமக்கு தண்டனை. நமக்கு உள்ளத்திலே ஏவின உடனே அந்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. எலியேசர் அப்படி உள்ளுக்குள்ள நினைச்சிட்டு போகிறான். அது எப்போ நிறைவேறுது பாருங்க. 14வது வசனத்தில் அவன் சொல்லிட்டு போறான். அங்கே எத்தனாவது வசனத்தில் நிறைவேறுது பாருங்க. 17வது வசனத்தில் நிறைவேறு. 17 வாசிக்கும் போது நிறைவேறு. இந்த நீரூற்றண்டையில் போய் நிற்கிறான். ரெபேக்காள் வருகிறாள். அந்த கிணற்றின் மேலே இந்த கல்லை புரட்டி தள்ளுகிறார்கள். அவள் தண்ணீரை மொண்டு கொள்ளுகிறாள். தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. அவள் சொல்றா, உனக்கும் வார்ப்பேன், உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். என்ன அப்படிதான் ஆண்டவர் ஊழியத்தில் கூப்பிட்டார். ஆண்டவரே, நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேனே, எதிர்காலம் நல்லா இருக்குமே, ஊழியத்துக்கு கூப்பிட்றீங்களேன்னு நான் கேட்டேன். 84வது வருஷம் மே மாதம் 5ஆம் தேதி. அப்போ ஆண்டவர் வருகை தூதன் பத்திரிகை நான் இருந்த வீட்டுக்கு வந்து கண் திறந்து பார்த்தேன். அதை எடுத்து பிரித்து பார்க்குறேன். லெஃப்ட் சைடில் கட்டம் போட்டு ஒரு வாசகம் இருந்தது. யாரை நான் அழைப்பேன், யார் என் காரியமாய் போவார். அது மேலே டார்ச் லைட் அடித்தா அந்த குண்டா ரவுண்டா எப்படி வெளிச்சம் விழுமோ, பர்டிகுலர் பிளேஸில் ஒரு வெளிச்சம் விழுந்து. மேலே வீடெல்லாம் பார்க்குறேன். நான் படுத்திருந்த வீட்டில் புதுசாக கரும்பு சோகை, கரும்பு வெற்ற அந்த சோகையை கொண்டு வந்து வீடு மூடி இருக்கிறாங்க. எங்கேயும் ஓட்ட உடைச்சல் இல்லை. அந்த வெளிச்சம் அது மேலே பட்டது. என் அறியாமல் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வந்தது. அந்த வருஷம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கடுமையான காய்ச்சல். அப்போ நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே, நீர் என்னோட பேசினது உம்முடைய சித்தமாக இருக்குமானால் என்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள என்னை நடத்துகிற எஸ்பிகே கருணைதாஸ் அண்ணன் இங்கே வரணும். அவர் வர வாய்ப்பே இல்லை, வரணும் என்று அடையாளத்துக்கு திடீர்னு வந்து நிற்கிறாரு. சாயங்காலம் 4 மணிக்கு நானே திடீர் இல்லை, உனக்கு ஜுரம் கேள்விப்பட்டேன்ப்பா, அதான் வந்தேன் பார்க்கறதுக்குன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூனிமாங்காடு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் போய் இன்ஜெக்ஷன் போட்டேன், சுகம் கிடைக்கல. 5 நாள் கடுமையான காய்ச்சல். கொரோனா காய்ச்சலை விட கொடுமையான காய்ச்சல். பிறகு அவங்க எல்லாரும் கூட்டிக்கிட்டு போனாங்க. கைலாக கொடுத்து பிடிச்சிக்கிட்டு போனாங்க. ஒரு பெரிய பாறை மேலே முழங்கால் படிட்டு எல்லாரும் ஜெபிக்கிறோம்.
அப்போ ஒரு தரிசனம் பார்க்கிறேன் டிவியில். அந்த மணி 7:30 மணி வருதுன்னா காலையில் 7:39.20 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த செகண்ட்ஸ் அதே மாதிரி பார்க்கணும். ஏசாயா 48 அதிகாரம் நான் எடுத்து படிக்கிறேன். ஏசாயா 48 அதிகாரம் sorry 6வது வசனம். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார். இப்பொழுது நீங்கள் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருள்களையும் உனக்கு தெரிவிக்கிறேன் என்று அந்த வார்த்தை வந்து. அடுத்து 42 அதிகாரம். 42 அதிகாரத்தில் தெளிவா திட்டமா ஆண்டவர் பேசுறார். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அந்த 48 அதிகாரம் 6வது வசனம், 42 அதிகாரம் 7வது 8வது வசனம் அந்த ஸ்கிரீன்ல நான் பார்க்கிறேன். என் மொபைலில் ஒரு ஆப் இருக்கு. அதை நான் ஆடியோன்னு தட்டினேன்னா அப்படி சத்தம் கேட்டுக்கினே இருப்பேன். வசனம் முன்னாடி ஸ்லோவாக போய்கிட்டே இருக்கும், படிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி வந்தது. அவ்வளவுதான். ஒரு அக்கினி என் மேல் விழுந்து அந்த பாறையிலேயே விழுந்து உருண்டு பிறண்டு கத்தி கதறி ஒப்பு கொடுத்து கைகாலாம் அடிச்சுட்டு போச்சு. இது 3வது சம்பவம். என் கைகாலாம் அடிச்சு ரத்தம் வந்தது. முதல் சம்பவம் 83வது வருஷம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மத்தியானம் 2:10 தஞ்சாவூர் பண்டிதர் தோட்டத்தில் பிளஸ்வோல என் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது அனுபவம். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட ஏப்ரல் 82 25 அன்னைக்கு ஃபிட்ஸு வந்தது. தூக்கி வீசி எறியப்பட்டு கத்தி 40லேருந்து 45 ஆவிகள் என்னை விட்டு வெளியே போச்சு. அனுக்கிரக காலம். அந்த ரட்சணிய நாள் நான் என்னைக்கு நினைச்சேன்னா மனசுல ரொம்ப பூரிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அநேக நேரங்களில் எனக்கே டவுட் வரும், நான் ரட்சிக்கப்பட்டனா? எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? எப்படி இது முடிந்தது? எப்படி இது சாத்தியம்? என்னையும் போய் ஆண்டவர் ரட்சித்தாரா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என் ரட்சிப்பினால டெய்லி நினைப்பேன். யாருக்கிட்ட பேசினாலும் அவங்க கிட்ட ரட்சிப்பை பற்றி சொல்லுவேன். நேற்று 2 இந்திக்காரங்க வந்து வேலை பார்த்தாங்க. அவங்க கிட்டையும் இயேசு மசீஹ் मालूम है அப்படின்னு சொல்லிட்டு इसको मंदिर இயேசு मंदिर आपका काम हो गया ना இயேசு मंदिर என்ன பேசணும்னு தெரியாதுன்னா அடிச்சு விட்றேன்.
ஓ, அச்சா அச்சா. ஃபாதர், வேற ஃபாதர் இன் சர்ச் மந்திர். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். தமிழ் புரியுது, என் சாட்சி சொன்ன. ரட்சிப்பினால மறக்கவே கூடாது. நம்ம எந்த நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோன்றதை மறந்துடக்கூடாது. சிலர் யோசிப்பாங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்தவொடனே எப்படி ரட்சிக்கப்பட்டன்றதை யோசிப்பாங்க. அது சொன்னா நம்மளை எப்படி கேவலமா நினைப்பாங்களோ, நம்மளை தரகுறவா யோசிப்பாங்களோ நினைப்பாங்க. அது ரொம்ப தப்பு. யார் எப்படி நினைச்சினாலும் பரவாயில்லை. நான் தைரியமா சொல்லுவேன், சாப்பாடு இல்லாம வயிற்றுல ஈர துணியை சுத்தி படுத்தது மெய்தானே, அது எப்படி எனக்கு கேவலமா இருக்கும்? 15 நாட்கள் சாப்பாடு இல்லாம மத்தியானம் 3 மணிக்கு 4 மணிக்கு திருத்தணி பஸ் ஸ்டாண்ட்ல கட்டண கழிப்பிட தண்டையில பக்கத்துல இருக்கிற செட்டியார் கடையில போய் அங்க ஜனங்க தின்னு போட்டு அந்த பச்சை வாழைப்பழங்களை பொறுக்கி அன்பின் இல்லம் என்ற இடத்துல வந்து அந்த அடிப்பம்புல தண்ணியில அடிச்சு அந்த தோலெல்லாம் கழுவி 10-15 வாழைப்பழ தோல்களை மென்னு சாப்பிட்டதை எப்படி நான் மறக்க முடியும்? எப்படி சொல்லாதிருக்க முடியும்? அதுதான் என் ரட்சணிய நாள், அனுகிரக காலம். அது என்னை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். நான் தைரியமா சொல்லுவேன். இன்னும் பயங்கரமான வசதிகள் வந்தாலும் சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ரொம்ப நாள் ஊழியத்துக்கு வந்த ரொம்ப காலம் சக்கரை ரேஷன்ல கொடுக்கிற சக்கரை கோணியை வாங்கி அதை பிரிச்சு போர்வை எனக்கு, அது மேல பொங்கலுக்கு கொடுக்கிற எம்ஜிஆர் வேஷ்டியை வச்சு தச்சு, அதுதான் எனக்கு போர்வை மழை காலத்துல. கீழே சாக்கு பை தான் எனக்கு. தலையணம் என்னது? செங்கல், ஒரு செங்கல், அதுக்கு மேல வைக்கா திண்டு மாதிரி கட்டி வச்சுட்டு அதுக்கு மேல இந்த சாக்கு பை போட்டுட்டு அதுல படுத்த காலங்கள் உண்டு. எனக்கு அந்த நாட்கள்ல ஒரு பாய் வாங்கி கொடுக்க கூட யாரும் இல்லை. அதுக்கு பிறகு நான் இருந்த அந்த வீட்டில் இருந்த அந்த பெரியம்மா இலவம் பஞ்சு மரத்துல பார்த்து அதெல்லாம் எடுத்து நீ தலைகாணி செஞ்சுக்கப்பான்னு சொன்னாங்க. அதை எடுத்துதான் பிரிச்சு துணி வாங்கி தச்சு தலைகாணிங்க தச்சு போட்டுங்க. தலைகாணிங்க எப்படி? எம்ஜிஆர், அதாவது அப்போ பொங்கல் வேஷ்டி பொங்கல் புடவை வாங்கி கட் பண்ணி கையிலேயே தச்சு, அதுதான் தலைகாணி. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? மறக்க முடியுமா? எஸ், தட் இஸ் ட்ரூ. அந்த அனுகிரக காலம் ரட்சணியன்னா. ஆகவேதான் வேதம் அழகா சொல்றது, அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். நமக்கு ஒவ்வொரு நாளும் அனுகிரக காலம். இப்பொழுதே நமக்கு ரட்சணிய நாள். அதனால சமயம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் என் சாட்சிய கண்டிப்பா நான் சொல்லுவேன். இயேசுதான் மெய்யான தெய்வம்னு தைரியமா சொல்லுவேன். எங்கேயும் சொல்லுவேன், எந்த இடத்துலையும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன். நடுத்தெருவில் தலையில சொம்பு வச்சு ஆடி அங்கேயும் சொல்லுவேன். ஸ்டேஜில் சூட்டு கோட்டு போட்டு அங்கேயும் சொல்லுவேன். பெரிய பெரிய கான்பரன்ஸ்லேயும் அங்கேயும் சொல்லுவேன். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வெட்கப்படக்கூடாது. இயேசு நமக்கு செய்ததை சொல்ல வெட்கப்படக்கூடாது. அதை அவமானமாக நினைக்க கூடாது. தைரியமா சொல்லணும். மற்றவங்க நம்மளை அவமதிக்கத்தை பத்தி கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நாம் வெளியரங்கமா இருக்கிறோம். அந்தரங்கத்திலே கர்த்தர் பார்க்கிறார்.
வெளியரங்கமான பலனை தருவார். ஆகவே உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த காலத்தில் நீங்கள் உதவி செய்யுங்கள். என்ன உதவி? இயேசுவை சொல்லுங்க. அதுதான் பெரிய உதவி. ஒரு ஆத்துமாவை தூக்கி எடுக்கிறது அக்கினியில் இருந்து அவனை மீட்டு விடுகிறது மாதிரி. தீயில் அகப்பட்டவனை காப்பாற்ற எப்படியோ அதே போலவே நரகத்திலிருந்து ஒருத்தனை காப்பாற்ற மாதிரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவே அனுக்கிரக காலம். இன்றைய ரட்சணிய நாள். டூ இட் வெல். சிறப்பாக செய். டூ ஆர் டை. செய், இல்லைன்னா செத்து. இந்த வார்த்தைகள் உங்களை பாதிக்கட்டும், உங்களுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இந்த அனுக்கிரக காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ஜனங்களுக்கு ரட்சிப்பும் சகாயம் வேறு இடத்திலிருந்து வரும். நீயோ பரிதவிப்பாய். ஐயோ, நான் சொல்லாம போயிட்டேனேன்னு கதறுவேன். மற்றொரு உதவியை குறித்து நாளை சிந்திக்கலாம். கிருபை உங்களை ஆட்கொள்ளுவதாக. ஆமென்.